நீ பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் முடிவெடுத்துட்டாரு. என்ன முடிவு தெரியுமா? இவன் பாவத்தை நான் சுமக்கிறேன். இந்த விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு வசனத்தை நான் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த ஃபெய்த்தை பற்றி உங்கள் இடத்துல நான் பேச விரும்புகிறேன். ஃபெய்த்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அடுத்து எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். ஃபெய்த்தை பற்றி இந்த வசனம் ஒரு விஷயத்தை சொல்லுது. இன்றைக்கி நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வாசித்து மெடிடேட் பண்ணேன். இதை பேசணும்னு ஆவியில் உந்தப்பட்டேன். அதனால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. பொதுவாகவே இதை தமிழில் வாசிக்கும் போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு பல தடவை நான் ஸ்டேஜில் திருத்திருக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் வாசிக்கிறோம். எப்படி வாசிப்போம்னா தேவன் தாமே அப்படி வாசிக்கிறோம். அதனால அதோட அர்த்தமே மறைஞ்சிருது. ஆக்சுவலாக எப்படி வாசிக்கணும்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு. அங்கே தாமேன்றது முக்கியமான வார்த்தை. அது தேவனோட சேரக்கூடாது, அந்த ஆக்டோட சேரணும். ஹிம்செல்ஃப். இந்த தேவன் தாமே நிறைய வசனம் வரும் பாருங்க. அதில் ஒன்று சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக வாசி. அப்படியே வாசிக்கூடாது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. அர்த்தம் புரியுது பாருங்க. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இல்ல, அவர் தாமே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார். இந்த தாமே பின்னாடி சேர்த்து பேசணும். தேமேன்னு சில நேரம் நம்ம எல்லாருமே அதான் வாசிக்கிறோம், எல்லாரும் அப்படிதான் வாசிக்கிறோம். ஆனா அந்த வசனத்தை பாருங்க. தேவன் நீ சொல்லி உன் பாடுகளை ஏத்துக்கலப்பா, தேவன் தாமே உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தார். He himself without your permission. He was not waiting for your permission. He was not waiting for your discussion. Even before you were born. நீ பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் முடிவெடுத்துட்டாரு. என்ன முடிவு தெரியுமா? இவன் பாவத்தை நான் சுமக்கிறேன். இப்ப சொல்லுங்க அந்த வசந்த தேவன் தாமே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு. நீ போய் அறிக்கை செஞ்சோன்னா பாடுகளை ஏத்துக்கல. தாமே தேவன் தாமே தேவன் தாமே தேவன் தாமே பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். நிறைய இருக்கு. வேற என்ன சொல்லுங்க? சமாதானத்தின் தேவன் தாமே எங்க ஒரு யூதால வருது. அப்புறம் பிலிப்பியர்ல கூட ஒரு வசனம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வசனங்கள் விதமாக தேவன் தாமேன்னு வரும். அதில் ஒன்று நான் சொல்ல வரேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ விசுவாசம் எதோடு தொடர்புடையது அது சொல்ல. தேவன் தாமே, அதாவது வித்தவுட் யுவர் ஹெல்ப், வித்தவுட் யுவர் ஐடியா, வித்தவுட் யுவர் சப்போர்ட். தாமேன்னு என்ன அர்த்தம்? சார் இதை நானே செஞ்சேன் சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய எந்த விதமான குறுக்கீடும், குறுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, உங்களுடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் நானே ஒன்று செஞ்சிருக்கிறேன். புரியுதா சார்? அதை அவர் தாமே செஞ்சார் சார். அப்ப இந்த தாமேன்னு வருதுன்னா அங்க மனுஷனுடைய எந்த விதமான உதவி கலப்பும் அங்கே இல்லை என்று அர்த்தம். அதனால தான் பைபிள் சொல் தேவன் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார். அவரே